காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை என்று தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக அதிமுகவை சேர்ந்தவர்கள் தேமுதிகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதற்காக நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அடுத்த கட்டமாக குழு அமைத்து பேச்சுவார்த்தை தொடரும் என்று இருதரப்பிலும் கூறப்பட்ட நிலையில் பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்று தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், இப்படி பிரேமலதா விஜயகாந்த் சொல்றதுக்கு என்ன காரணம்? மணிமாறன், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையில 2 கட்டங்களாக அதிமுக தேமுதிக 2 கட்சிகளும் 2 கட்டங்கள பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருக்காங்க. நீங்க சொன்னது போல அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அவருடைய இல்லத்துல சந்தித்து பேசிய பின்பு தேமுதிகவினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழு அதிமுக அலுவலகத்தில் நேரடியாக அதிமுக தொகுதி பங்கீட்டு குழு பேச்சுவார்த்தை இருவரும் சந்தித்து 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இந்த சூழல்ல தான் நேற்று நள்ளிரவு முதல், குறிப்பாக இன்று பார்த்தோம்னா பாஜக தரப்புல தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்காக நேரம் கேட்டிருப்பதாகவும் இன்று சந்திக்க இருப்பதாக தகவல்கள் இன்று வெளியாகி இருந்தது. இந்த சூழல் தான் தற்போது தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் நாம் இந்த கூட்டணி விவகாரம் குறித்து பேசும்போது பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எந்த விதமான நேரமும் தரவில்லை என்றும் தற்போது வரை பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தேமுதிகவினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசும்போது கூட அதிமுகவுடன் தங்களுக்கு தேவையான சீட்டு விவகாரம் குறித்து முழுமையாக தெரிவித்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் முடிவெடுத்த பின்பு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பாஜகவுடன் தற்போது வரை கூட்டணி பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்றும் அதே போன்று அவர்களுக்கான நேரம் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சந்தானம். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.